டைம் ஆஃப் ஆயிடுது. டைம் ஆஃப் ஆயினாலும் திருப்பி அந்த லிங்க்ல ஜாயின் பண்ணலாம். சரியா? ஓகே. யதிஷன் தம்பி வாசிக்கிறீங்களா? இது என்னது? எக்ஸ்லோபோர் இது என்னது? xylophone, X-ray, Christmas tree. சாங்குட்டி இருக்க வாட்டி விடுங்க. Xylophone, Christmas tree. X-ray, Christmas tree. Very good. அடுத்தது Y. Y. Y is for yak. Y is for yarn. Y is for yogurt. Y is for yo-yo. Y is for yolk. Y is for yam. Right. First one, yolk. Yeah. Yarn. Yogurt. Yogurt. Yo-yo. X-ray is for yak. Yeah. Y is for yarn. 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 Y is for yogurt. 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 Y is for yo-yo. Yo-yo. Y is for yolk. Yolk. Yolk means இந்த yolk என்னது? முட்டையோட கரு. முட்டை அந்த வெள்ளை. மஞ்சக்கரு. மஞ்சக்கரு. Y is for yam. Yam. இது என்ன தெரியுமா? இந்த கிழங்கு தெரியுமா உங்களுக்கு? சாப்பிட்டுருக்கீங்களா? மரவள்ளி கிழங்கு. நோ நோ நோ. ஜாம் சாப்பிட்டுருக்கீங்களா? இது மரவள்ளி கிழங்கா? பத்தலை. இது மரவள்ளி கிழங்கா? இல்ல. இது எப்படி சொல்ல தமிழ்ல என்ன சொல்றேன்னு சொன்னா எப்படி இனிக்கும். அம்மாட்ட கேட்டு பாருங்க. இனிக்கும் இருக்கும். என்னது? பத்தலை. விலங்குகளுக்கு இது வந்து ஒரு இனிக்கும் என்ன சொல்றது? யாம். இந்த ரெட் கலர்ல இருக்கிற ராசவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. ராசவள்ளி ஸ்வீட் பொட்டேட்டோ. ஸ்வீட் பொட்டேட்டோ. இந்த சீனி கிழங்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாம். அதுதான். ஆனா இந்த யாம் என்ற நேம் வந்து எல்லா நாங்க சாப்பிடக்கூடிய எல்லா கிழங்கு வகைகளையும் நாங்க எப்படி சொல்லுவோம்? யாம்னு சொல்லுவோம். சரியா? நாங்க சாப்பிடக்கூடிய எல்லா கிழங்கு வகையின் பொதுவான பேர் வந்து யாம்.
ரைட், நீங்க இதுல பாக்க இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ மாதிரி இருக்குது இத பார்க்க. பட் எல்லா கிழங்கையும் நாங்க எப்படி சொல்லுவோம்? யாம்னு சொல்லுவோம். ரைட்டா? ஓகே. அடுத்தது Z. சி, லாஸ்ட் ஒன். Z is for zoo. Z is for zebra. Zebra. Z is for zucchini. Zucchini. Z is for zero. Zero. Z is for zipper. Zipper. Z is for zebu. Zebra. Right. First one, zoo, zebra, zucchini. Zucchini தெரியும்? சுரக்காய். அப்படியா? சுரக்காய். Zucchini. Zucchini. சுரக்காய். கண்டிருக்கிறீங்களா? பச்சை கலர்ல இருக்கும். ஓகே, சுரக்காய். இது ஜீரோ. இது எல்லாருக்கும் தெரியுமா? ஜீரோ. இது ஜிப்பர். Zebra. ஜீபோன்னு சொன்னா என்னது? இது ஒரு மிருகம். எப்படி சொல்றது? என்ன சொல்றது? இது ஒரு பிராணி பிள்ளை. என்னன்னு சொல்றது? ஒரு மாடு மாதிரி இருக்கும், ஆனா கொஞ்சம் முரடானது. ஜீபோ. ரைட்? ஜீபோ. ஓகே. காளை மாடு. வெரி குட். தமிழ் சரியான தமிழ் சொல்றீங்க. ஆண் மாடு. மாடு கொஞ்சம் மென் சொல்றது முரடானது. ஜீபோ. ரைட். ஓகே. அப்ப நாங்க A to Z வரைக்கும் உள்ள லெட்டர்ஸுக்குரிய வேர்ட்ஸுகள் பார்த்துட்டோம். சரியா? இப்ப சின்னதா ஒரு சாங் வந்து பார்க்க போறோம். என்னன்னா அந்த ABCD பத்தி. சாங் என்ன நாங்க என்ன செய்ய போறோம்? எப்படி நாங்க ஒரு பிக்சரை பார்த்து நீங்க அந்த வேர்ட்ஸுகளை கண்டுபிடிக்க போறீங்க. ஆல்பபெட்ஸ்ல இருக்கிறதானதான். சரியா? ஆல்பபெட்ஸ் மீன்ஸ் இங்கிலீஷ் லெட்டர்ஸ்ல இருக்கிறதான சில வேர்ட்ஸுகளை கண்டுபிடிக்க போறீங்க. சரியா? இந்த ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? Yes, madam. எஸ், இது வந்து சீக்குள்ள. இது சி மீன்ஸ் தண்ணிக்குள்ள சில விலங்குகள் இருப்பினமா வெரி டிஃப்ரெண்டான பேர்களை இன்னைக்கு நாங்க படிக்க போறோம். சரியா? 8 to Z இருக்கிறதான பேர்கள். அப்ப இன்னைக்கு கொஞ்சம் பார்ப்போம். ஒரு 5 minutes இருக்கு. ஸோ அது என்னென்னு பார்ப்போமா? Little fox. What do you see? இவங்க எங்க போறாங்க? What do you see? I see a starfish. இங்க இருக்கு ஸ்டார்ஃபிஷ். இந்த இருக்கு ரெட் கலர்ல இருக்கு. இது எப்படி நாங்க how do we call this starfish. Under the sea என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். Under the sea means என்னது? சமுத்திரத்துக்கு கீழே என்னென்ன இருக்கு அதுக்கு இங்கிலீஷ் வேர்ட் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். Starfish. What do you see? I see a turtle. Turtle. இது என்னது? ஆமை. What do you see? I see an octopus. Octopus. இங்க இருக்கு octopus. What do you see? I see a crab. இது என்னது? crab. நண்டு பார்த்துருக்கீங்க தானே? crab. நண்டு. crab ன்னு சொல்லுவோம். என்ன? crab. What do you see? I see a shark. Shark.
shark. Shark mean என்ன fish. Shark. What do you see? I see a seal. Seal. இது என்னது? Seal. என்னது? சிங்கம். கடல் சிங்கம். Seal. What do you see? I see Jellyfish. a jellyfish. Jellyfish. What do you see? I see a dolphin. Dolphin. Right. இப்போ நாங்க என்ன பார்த்தோம்? Under the sea, what we see. Okay, under the sea, what we see. The sea குள்ள இருக்க சில அனிமல்ஸ் நேம்ஸ் பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? யாரு சாம் குட்டியோட 2 சொல்லுங்க பாப்போம். நீங்க பார்த்த 2 சொல்லுங்க பாப்போம். Dolphin. Shark. Shark. Okay. ஜதுஷன் தம்பி சொல்லுங்க பாப்போம். ஒரு 2 சொல்லுங்க. என்னென்ன பாத்தீங்க? Shark. Yeah, shark. Dolphin. Jellyfish. Crab. Right. Very good. அப்போ இன்னைக்கு நாங்க என்ன பார்த்தோம்? அண்டர் த சீக்குள்ள இருக்கிறதான அனிமல்ஸோட வேர்ட்ஸ் பார்த்தோம். ஓகேயா? இன்னைக்கு உங்களுக்கு விளங்கிட்டா? இன்னைக்கு படிச்ச சின்ன வேர்ட்ஸுகள் உங்களுக்கு விளங்கினதா? Yes, madam. Yes. ஓகே. ஜதுஷன் தம்பி இன்னைக்கு லேட்டா போயிட்டுது. ஆமா. ஏன் லேட்டா போயிட்டுது? அம்மா இப்பதான் வந்துச்சு மேடம். அப்படியா? சரி ஓகே. இன்னைக்கு என்னது புதன்கிழமையில அம்மாட்ட சொல்லுங்க, அம்மா ஏலியா வாங்க, எனக்கு கிளாஸ் இருக்கு, 6க்கு ஸ்டார்ட் பண்ணிடுவான்னு சொல்லுங்க. சரியா? என்னோட சாம் இன்றைக்கு என்னோட சேர்ந்து என்ன படிச்சோம்? சாம் இன்றைக்கு என்ன படிச்சோம்? ஐல இருந்து Z வரைக்குமான வேர்ட்ஸ் படிச்சோம். சோ மிஸ் இன்னைக்கு உங்களுக்கு ஐல இருந்து Z வரைக்குமான வேர்ட்ஸுகள், எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸுகள் நான் அனுப்பி விடுறேன். எழுதி எல்லாரும் படிங்க. உங்களுக்கு ப்ரொனன்சியேஷன் தெரியாம இருந்தா, மிஸ் அனுப்புற படங்கள்ல இருக்கிற வேர்ட்ஸுகள் எதுவும் தெரியாம இருந்தா மிஸ் கிட்ட கேட்க வேணும். இதுக்கு ஒரு வாய்ஸ் ஒன்று அம்மா கிட்ட கேட்டு அப்படி வாய்ஸ் மெசேஜ் போடுறேன்னு கேட்டு மிஸ்ஸுக்கு அனுப்பி விட்டீங்கன்னு சொன்னா மிஸ் அது எப்படி ப்ரொனன்சியேட் பண்றேன்னு சொல்லி போட்டு விடுவேன். சரியா? அப்ப நீங்க குட்டி வேர்ட்ஸ் எழுதி படிச்சு ஞாபகத்துல வச்சிருக்கணும். அப்பதான் நாங்க நிறைய இனி படிக்கல உங்களுக்கு அதுகள் எல்லாம் பிரயோசனமா இருக்கும். சரியா? அடிஷன் தம்பிக்கு விளங்குதா மிஸ் சொல்றது? படிக்க வேணும் வீட்டுல. ஓகே மேடம். ஓகே பிள்ளைகள், அப்ப எல்லாருக்கும் பாய், குட் நைட், காட் பிளஸ் யூ. நாங்க வெட்னஸ்டே சந்திப்போம். சரியா? ஓகே பாய். நான் உங்களுக்கு ஹோம்வொர்க் அனுப்பி விடுறேன்னா எக்ஸசைஸ்கள் அனுப்பி விடுறேன். ஓகே மேடம். ஓகே பாய். தேங்க்ஸ் மேடம். ஓகே, யூ ஆர் வெல்கம். பாய்.